வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தியானமும் ஏன் மனசை நம்ம கட்டுப்படுத்தணும்னு பார்க்கலாங்க. இந்த உலகத்தில் மானிட பிறப்பு தாங்க ரொம்ப மகத்தானது. ஏன்னா மனிதருக்கு மட்டும்தாங்க ஆறறிவு இருக்குது. அதனால தான் அவங்க அறிவை வளர்த்து கொள்ளும் ஆற்றலை பெறுறோம் நம்ம எல்லாருமே. அந்த ஆற்றலை எந்தவித திறம்படம் செயல்படுத்துகிறார் என்பதை பொறுத்து ஒருவரின் குணமும் அமையும். தொன்று தொட்டு இந்திய கலாச்சாரத்தில் பக்தி என்பது உடன் பிறந்ததுங்க. கருவில் இருக்கும் போதே தாயின் பிரார்த்தனையை கேட்கும் திறன் சிசுவுக்கு உண்டு என்பதை நம்ம இதிகாசங்கள் வாயிலாமல் நம்ம தெரிஞ்சிருக்கோம். இதிகாசம் மூலமாக இப்போ நம்ம குழந்தை பருவத்தில் நம்மளோட பெற்றோர்கள் பூஜை செய்யும்போது உடனிருந்து படிக்கிறதும், பள்ளி பருவத்தில் குரு மூலமும் கற்பதும், இறைவனின் திருநாமத்தை பாடுவதும், மந்திரங்கள் ஓதி பூஜிப்பதும் இறைவனுடன் நம்ம ஒன்று சேர்க்கும் ஆன்மீக பாதையாகுங்க. முதல்ல கடவுளை உருவமில்லா ஒளியாக தான் வர்ணிச்சிருக்காங்க. இருந்தாலும் அலையும் மனசை நிலைப்படுத்தி கொள்ள கடவுளை உருவகப்படுத்தினாங்க. நம்மில் கடவுள் உண்டென்று இருந்தாலும் சிலை உருவ வழிபாட்டுக்கு கோயில்களும் தோண்டியதுங்க. ஆகம விதிகளுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகங்களை மந்திரங்களால் ஜபித்து பூஜை செய்து மேலும் அவற்றுக்கு சக்தியை கொடுத்து வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒருவர் மனசை கட்டுப்படுத்தும் கலையை கற்பது தாங்க எளிது. ஏன் மனசை கட்டுப்படுத்தணும்? இப்போ மனசு என்பது ஒரு குரங்கின் குணமுடையதுங்க. இதை அதன் போக்கில் விட்டோன்னா மனிதருக்கும் விலங்கிற்கும் வேறுபாடு இருக்காது. அதனால தான் மனிதரை மனிதனாக வாழ செய்யவும், ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்தவும், ஆறாவது அறிவை சிதறடிக்காமல் ஒரு நிலையில் நிறுத்தி இறைவனடியில் செலுத்தவும் மனதை கட்டுப்படுத்தணும். ஆன்மீக துறையில் ஈடுபட்டு பக்தியால் மனசை கட்டுப்படுத்தலாம். செய்யும் தொழிலே தெய்வம் என கர்மயோகியாக இருக்கிறது இன்னொரு விதங்க. இருந்தோம் வாழ்ந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை இல்லை. இருந்தோம் செய்தோம் அடையாளத்தை விட்டு சென்றோம் என்பது தாங்க வாழ்க்கை. இப்போ அலைப்பாயும் மனசை கட்டுப்படுத்தலைன்னா எப்படி வேணாலும் வாழலான்னு மனநிலைக்கு உள்ளாரோம். மேற்கத்திய நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் உடலை ஓர் இயந்திரத்தை போல பாவித்து அறிவியல் என்னும் பெயரில் இறைவன் படைத்தவற்றை ஆராய்ச்சி செய்து வர்றாங்க. இவர்கள் செய்யும் ஆராய்ச்சியின் முடிவை உலகம் முழுவதும் பரவ செய்து கண்டுபிடிப்பு என அதற்கு ஒரு ஆதார அடிப்படை பெயர் சூட்டி மிகவும் பிரபலம் அடைகிறாங்கங்க. இவங்க ஆராய்ச்சிகளை எல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மோட முன்னோர்கள் வேதம் என்னும் அரிய கருவூலத்தில் அடக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் நம்மளோட கலாச்சாரத்தை உதாசீனப்படுத்துகிறோம். அதனோட மகிமையை தெரிய மறுக்கிறோம். மேல்நாட்டவர் நம் நாட்டிற்கு இங்குள்ளதை கற்று அதற்கு அறிவியல் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிட்டாங்கன்னா உடனே அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் அமெரிக்காவில் போய் யோகா கற்றுக்கொண்டேன்னு, ஆஸ்திரியாவில் இயற்கை வைத்தியம் கற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு இங்கே அதே காசாக்க முயற்சி செய்கிறாங்க. உதாரணமாக ஓம் என்னும் தெய்வீக மூலமந்திரத்திலிருந்து வந்த ஒளியால் தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியதுன்னு நம் முன்னோர்கள் கண்டறிந்தது. இந்த ஓம் என்றும் சொல்லுக்கு என்ன சக்தி என அண்மையில் அமெரிக்க அறிவியலாளர் அதாவது சயின்டிஸ்ட் ஒரு ஆராய்ச்சி செய்து ஓம் என்பது உலகத்திலேயே ரொம்ப அற்புதமான மருந்தும், அதனால் மலட்டுத்தன்மை, இரத்தழுத்தம், சர்க்கரை நோய் என பல நோய்களை தீர்க்க முடியணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. தேவையற்ற ஒரு ஆராய்ச்சி. இதற்கு ஆராய்ச்சி கூடமும் பணம் செலவு தான். ஆனால் இதை தான் நம்ம இந்தியாவில் நம்புகிறாங்க. தொண்டு தொட்டு இந்திய கலாச்சாரம் ஆன்மீகத்தை வளர்த்தது. தற்போதுள்ள சூழ்நிலையில் வாழ பழகியிருக்கோம். மேல்நாட்டு கலாச்சாரம் 3 இருக்குங்க. இதனால தான் இயற்கைக்கு புறம்பாக வாழ்ந்து வர்றோம். இதனால் இயற்கையும் நம்மை புறக்கணிக்குது. இதன் பயன் நாளுக்கு நாள் மன அமைதி குன்றி கோபம், தாபம், விருப்பு, வெறுப்பு, பேராசை, பொறாமை என பல தீய எண்ணங்களும் பழக்கங்களும் மனசை வாட்டுது. முடிவில் பலவித நோய்கள் உடலையும் தாக்குதுங்க. தியானம் உடலையும் மனசையும் காக்க ஒரே வழி தியானம் தாங்க. தியானமே அலைமோதும் மனசை கட்டுப்படுத்தும், ஆன்மீகத்தை வளர்க்கும், இறைவனை தெரிய செய்யும். நான் என்னும் மமதையை அறவே வெல்லுங்க. எல்லாம் அவன் செயல் என்னும் மனப்பக்குவத்தை கொடுத்து ஐம்புலன்களையும் கட்டுப்பட செய்து நம்முள்ள இறைவனுக்கான ஒரே வழி ஆழ்நிலை தியானந்தாங்க. அமைதியை தேடும் நமது உடல், உள்ளம், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் தியானம் செய்ய உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் எனப்படும் விடியற் காலை வேலை தாங்க. சலனமற்று அமைதியான எழில்மிக்க மிக இனிய அமைதி நிலவும் இந்த பொழுது அழகுமிகு குளிர்ந்த கிரணங்கள் பூமியின் மேல் பாய்ந்து பிரபஞ்சத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அணுக்களின் சக்தியை
மேலும் வழிபடைய செய்யும். இந்த நேரத்தில் தேவகணங்களும் நம் பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கணும்னு ஆசியும் கூறுவாங்கங்க, ஆசியும் வழங்குவாங்க. இறைவனின் அருளை நாடி இறைவனுடன் ஒன்றாகி சமாதி நிலை அடையும் செய்யும் தியானத்திற்கு அதிகாலை பொழுது ரொம்பவும் சிறப்புடையது. இந்த நேரம் தவறினா அந்தி பொழுதல் இதே அமைதி சூழும் நிலையில் தியானம் செய்யலாங்க. சிலருக்கு இந்த 2 வேளையும் வேலை நிர்பந்தத்தால் அமைதியுடன் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியாமலும் போகலாம். இவங்க குறிப்பிட்ட நேரத்தில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தனிமையான ஒரு இடத்துல தியானமும் செய்யலாங்க. தியானத்திற்கேற்ற இடம்னு எடுத்துக்கொண்டோன்னா ஆழ்நிலை தியானம் செய்து சமாதி நிலை அடையும் பக்குவத்தை அடைந்தவருக்கு இடம் ஒரு பொருட்டே இல்லைங்க. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் இவங்க கண்ணை மூடிக்கொண்டாங்க, அடுத்த நிமிடம் இறைவனுள் ஐக்கியமாகி விடுறாங்க. இப்போ நீங்கள் முதல்ல இப்போ தான் தியானத்துக்கு வர்றீங்கன்னா படிப்படியாக செய்ய வேணும். தியானத்துக்கு உட்காரிடம் உகந்ததாக இருக்கணுங்க. படிக்க மேல், அதாவது பெட்டுக்கு மேலே உட்கார்றதும் இல்லை அந்த பெட்ரூமில் இருக்கிறதும் தவிர்க்கணும். வெட்ட வெளியில் செய்கிறதுனால இல்லை மரத்தினடியில் உட்காந்து தியானம் செய்யலாங்க. மரங்களுக்கும் உயிர் இருக்குது. இறைவனால் படைக்கப்பட்ட தாவரங்களுக்கு எல்லாமே உயிர் சக்தி இருக்குங்க. மரத்தின் அடியில் உட்கார்ந்து இல்லைன்னா நின்று கொண்டு தியானம் செய்யும்போது அதிலிருந்து வெளிவரும் உயிர் சக்தி தியானிப்பவருக்கு அதிக சக்தியை கொடுக்கும். மனிதர் உடலிலிருந்து வெளிப்படும் சக்தி மரங்களுக்கு தேவையானதால இந்த இயற்கையில் ஏற்படும் சக்தி பரிமாற்றத்தால் தியானிப்பவங்க அபரிமிதமான ஆற்றலை பெறலாங்க. நகர வாழ்க்கையை மேற்கொண்டு நரகத்தில் கிடக்கும் நிலை இருப்பவங்க கோயில் உட்பிரகத்தின் மண்டபத்தில் அமர்ந்து தியானம் செய்யலாம். வெளிப்பிரகாரத்திலும் தனியாக அமர்ந்து கோபுர தரிசனம் செய்துட்டு பிறகு தியானம் செய்யலாங்க. இப்போ வீட்டிலேயே செய்யணும்னா மாடியில் திறந்த வெளி சிறந்த இடங்க. வீட்டிற்குள்ளே செய்யும் சூழ்நிலை இருந்ததுன்னா பூஜை அறையில் உட்காரலாம். தியானம் செய்ய பேரமைதி நிலவும். ஃபஸ்ட்டு ரொம்ப அமைதியான உள்ள இடத்த தேர்ந்தெடுக்கணுங்க. ஒளியில்லா அமைதியான சூழ்நிலையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி இல்லைன்னா அதன் ஒளியை நோக்கி உட்காரலாம். இந்த மரப்பலகை மீது உட்கார்ந்து தியானமும் செய்யலாம். இல்லைன்னா பருத்தி நூலிலான சிறிய விருப்பின் மேல் உட்காந்து தியானமும் செய்யலாங்க. மென்மையான மனைக்கு சேர்ந்த இசையை இதை இல்லைன்னா ஓம் நமக் சிவாய, ஓம் பிரணவ மந்திரம் அது நம்ம மொபைல்லையோ இல்லை டிவிலையோ போட்டுட்டு கூட நம்ம அந்த சவுண்டை கேட்டுகிட்டே கண்ணை மூடி உட்காரலாங்க. இப்போ தியானம் செய்கிறதுனால மூளை நரம்புகள் உணர்ச்சி பெருகி மன இறுக்கத்தை தளர்த்துங்க. மேலும் இசை என்பது ரொம்ப தெய்வீகமானது. ஏன்னா ஒரு சவுண்டுக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நம்மளோட சகஸ்டார சக்கரம் தூண்டப்பட்டு பீனியல் கிளாண்டில் சுரப்பிலிருந்து அமுதத்தை சுரக்க செய்யும். இந்த அமுதம் சுரக்க தெய்வீக சக்தி நம்மளோட ஆறா சக்கரம் நம்மளோட பூத உடல் என்ன எல்லா நிலைகளுக்கும் போய் நான் என்னும் அகந்தையை அறவே ஒழிக்கும். மேலும் சகஸ்டார சக்கரத்தில் பைனிலி அதாவது பீனியல் கிளாண்டுன்னு அமுதம் இயற்கையின் சுழற்சியை ஓட்டி நம் உடலையும் உள்ளுறுப்பையும் இயக்க செய்யும். பயிற்சி பெறாதவங்க கூட மிக எளிமையை செய்யக்கூடிய பயிற்சியை இதில் விளக்குறேன். குரு மூலம் பயிலப்படும் சில பயிற்சிகளை பின்பு விளக்கப்படுங்க. இப்போ நம்ம கை காலு முகம் கழுவி தூய்மைப்படுத்தி தியானத்திற்கு முன்னாடி உகந்த இடம் என தேர்ந்தெடுத்த இடத்துல உட்காரணும். காலையில் கிழக்கு நோக்கியோ மாலையில் மேற்கு நோக்கியோ மெல்லிய விரிப்பின் மேலே உட்காரணுங்க. பத்மாசன நிலையில் உட்காரலாம். முடியலைன்னா சாதாரணமாக சம்மணம் போட்டு கூட உட்காரலாங்க. தரையில் உட்கார முடியாதவங்க நாற்காலியிலையும் உட்காரலாம். ஒரு அகல் விளக்கை ஏற்றிட்டு, அதாவது நம்ம தீபம் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு விளக்கின் முன்னாடி உட்காந்து அந்த ஒளியை கவனிக்கலாம். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு ஆழ்ந்து ஓம் பிரணவ மந்திரம் உச்சாரணம் செய்யலாங்க. இப்போ இது சின்முத்திரை கை 2 இது வச்சு சின்முத்திரையில் உட்காந்து இந்த முத்திரையுடன் தியானம் செஞ்சோன்னா மனசு ஒரு நிலையில் இருக்கும். கண்களை மூடி மெல்லிய மூடிய நிலையில் ஒளிய ஒரு பிரமிடு வடிவத்திலையும் அதனுள் நீங்கள் இருப்பதாகவும் கற்பனை செய்யணுங்க. பிரபஞ்சத்தை படத்தை இறைவனை பிரார்த்தனை செய்து மூச்சு மெதுவாக உள்ளே இழுத்து வெளியே விடணுங்க. உள்ளே இழுக்கும் மூச்சு ஆக்சிஜன் அதிகமுள்ள காற்று எனவும் அது நுரையீரலை மட்டும் அடையும் எனவும் அறிவியலின்படி தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த காற்றின் மூலமாக கண்களுக்கு புலப்படாத சக்தி நம் உடல் முழுவதும் பரவுங்க. மூச்சை மெதுவாக உள்ளிழுக்கும் போது ரொம்ப நம்ம ஆழ்ந்த மூச்சு இழுக்கும்போது உள்ளே போயிட்டு முதல்ல மார்பு பகுதியை அடைஞ்சிட்டு அதுக்கு பின்னாடி நம்மளோட வயிற்றை அடையும். அதாவது மூச்சை உள்ளிழுக்கும் போது வயிறு விரியணுங்க. உள்ளிழுத்த மூச்சை சில வினாடிகள் நிலைநிறுத்தணும். இந்த உள்ளுறுப்புகளின் எல்லா செல்களும் சக்தி அடையுங்க.
மூச்சை நிதானமாக வெளியே விடணும். இப்போ முதல்ல வயிறு சுருங்கி அதுக்கு பின்னாடி மார்பு சுருங்கணும். மூச்சை வெளியே விடும்போது நாபியிலிருந்து ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை நிதானமாக அதனை ஒளி உள்ளேயும் நம்மளுடைய ஆறாவிலையும் பாய்வதை அனுபவித்து உச்சரிக்கணும். ஓம் என்னும் மந்திரம் இந்த பிரபஞ்சத்தையே தோற்றுவித்த மூல மந்திரங்க. இதை அனுபவித்து உச்சரிக்க உடலில் சக்தியும் அதிகரிக்கும். தேவையற்ற கழிவு பொருளும் தீய எண்ணங்களும் உடலையும் மனசையும் விட்டு தானாகவே அகலுங்க. மேல் சொன்னது போல உயிர் சக்தியை உள்ளிழுத்து வெளியே மூச்சை விடும்போது ஓம் என்னும் உச்சரித்து 15 முதல் 30 நிமிடம் வரை பயிற்சி செய்யலாம். அதன் பிறகு ஒவ்வொரு பாகமாக இந்த சக்தி பரவதை உச்சந்தலை முதல உள்ளங்கால் வர மனக்கண்ணால் உணர்ந்து உடல் முழுவதும் இறுக்கம் நீங்கி தளர்வதை அனுபவிக்கலாம். உடல் இறுக்கம் நீங்கினதுன்னா உடல் லேசாக சூன்ய நிலை, அதாவது உடம்பு ரொம்ப லேசாக இலகுவாக உணர முடியுங்க. இந்த நிலையில் ஆள் மனசு தூய்மை அடையும். இந்த பதியும் எண்ணங்களை நிறைவேற்றுவது ரொம்ப எளிதாயிருங்க. தியானம் செய்கிறதுனால மன இறுக்கம் நீங்கும். உடல் உள்ள தீய சக்திகள் எளிதில் வெளியேறுங்க. உடலும் ஆன்மாவும் தூய்மைப்படும். நான் என்னும் மமதை நீங்குங்க. உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து வேலை செய்யும். மனம் தெளிவான நிலையில் எப்போதும் இருக்கும். இந்த பஞ்சபூதங்கள் எனும் நிலம், நீர், காற்று, பிரபஞ்சம் இது எல்லாமே நம்மளோட உடலில் உள்ள சக்கரங்களை சார்ந்திருக்கிறதுனால தியானத்தினால இது எல்லாமே சமநிலைக்கு கொண்டு வரப்படுறதுனால இறைவனை அடையும் நிலைதான். அதாவது சமாதி நிலையை அடைவது எளிதுங்க. இறைவனை நம்மால் பார்க்கவும் முடியும். தியானத்தின் குறிக்கோள் இறைவனை தெரிவதற்கும் அதனால் கோபம், மன வருத்தம், வெறுப்பு, விரக்தி, பொறாமை போன்ற உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது தியானம் செய்வது தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் சாப்பிட்ட உடனே செய்ய வேண்டாம். மனசில் உங்கள் கவலைகளை நினச்சி கொண்டு தியானம் செய்கிறத தவிர்க்கணுங்க. அதாவது இந்த காட்டன் உடைய பருத்தி உடைய உடைத்திட்டும் செய்யலாம். டைட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டு தியானம் செய்ய வேண்டாம். உடலும் மனமும் தூய்மை பெறுங்க. வாழ்வில் சிறப்பு பெறும். இன்னைக்கு நாள் நம்முடைய நாளுங்க. பகவானின் நாளை அனுபவிக்கணும் நம்ம எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ யூனிவர்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.